ஃபைனலி இல்லை, வெயிட்டிங் இதுக்கு. சூப்பர். ஆல்ரெடி நாங்கள் பேசுகிற மாதிரி தான். சூப்பர். பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும். வெரி வெரி ஹாப்பி. ஆல்ரெடி பெங்களூர், கேரளா எல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் அடித்தாங்க, சூப்பராக இருக்கு படம் அப்படின்ட்டு. ரொம்ப நர்வஸாக இருக்கு. கன்ஃபார்ம் பிளாக் பஸ்டர் படம், நோ டவுட். ஆமாம், நேற்றுலாம் ஏஜிஎஸ் அப்புறம் வெங்கட் பிரபு லைட்டாடே கொஞ்சம் வாய் முடுறா அப்படின்னாங்க. பட் இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் படம் எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் இருந்தது. உங்களுக்கு இந்த ஷோ முடிஞ்சோன்னு தெரிஞ்சிடும். ஐயா, தளபதி படம் அது நாங்கள் ஒன்றும் ஏற்றல, ஒரு ஆர்வத்தில் பேசிட்டோம். தெரியல, அவரு பிபியோட தான் பேசியிருப்பாரு. நாங்க எதுவும் டச்ல இல்ல. இல்ல அண்ணாவை பார்த்து ஒரு 2-3 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. சூப்பர் எக்ஸைட்டட். தேங்க்யூ. சந்தோஷமா இருக்குங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? தலைவரும் நடிச்சிட்டோம், இப்போ தளபதியும் நடிக்கிறோம். தேங்க்ஸ் டு ஏஜிஎஸ், தேங்க்ஸ் டு எங்கள் ஃப்ரெண்டு நண்பன் வெங்கட் பிரபுக்கு. பாருங்க படம், பார்த்தவங்கலாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. நான் முன்னாடியே பார்த்துட்டோம். அதான் சொல்லிட்டேன், நாங்கள் இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், நிறைய இன்டர்வியூ கொடுத்தோம். அதுலேயும் வந்துட்டு படம் எப்படி இருக்குன்ற பற்றி நாங்கள் சொல்லிட்டோம். இப்போ மக்கள் ஃபர்ஸ்ட் ஷோலாம் பார்த்துட்டு வந்தாங்க. நான் ரிவ்யூஸ்லாம் வந்து நாங்களும் பார்த்துட்டு தான் இருந்தோம், எப்படி வந்திருக்கு என்னன்றது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, சந்தோஷம். நீங்க எல்லாரும் பார்த்துட்டீங்களா? ஓகே. தமிழ்நாட்டில் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஷோ. ஃபேன்ஸுக்காக இது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. கொஞ்சம் அப்படி வந்துக்கோங்க. நீங்க அவர் கூட எவ்வளவு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தீங்க? அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட நடிச்சு சார் ஒரு 15 நாள் இருந்திருப்போம் சார். அதை தவிர்த்து அவர் ஷூட் பண்ணும்போது எனக்கு வேலை இல்லைன்னா கூட நான் வந்து அவர் எப்படி பண்ணுறாரு எங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. ஸோ அதனால் போய் பார்த்துட்டு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட தளபதி நான் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம். சார் அது நீங்களே கொஞ்ச நேரத்தில் மைக் எடுத்து கேட்பீங்க, இந்த ஷோ முடித்தவொடனே கேட்டு நீங்களே சந்தோஷமாக இருப்பீங்க. அவ்வளோதான். ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு உங்களுக்கே தெரியும். தேங்க்யூ. நீங்களும் படம் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா தளபதியினோட பார்க்காத ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இந்த படத்தில். உங்களுக்கு தெரியும் எல்லாம் வெங்கட் பிரபு படமும் எப்படி வந்திருக்குன்னு. அண்ட் ஏஜஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட என்ன சொல்கிறது பிளெஸிங்ஸும் வேணும் எல்லா இடத்தும். கேட்குற கேள்வி கொஞ்சம் கேட்டிங்கன்னா, நல்லபடியாக கேட்டிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. The greatest of all time. யாருன்னு பார்க்குறீங்களா? எங்கள் தளபதி தான் greatest of all time. மூவி சும்மா பட்டை கலப்பதுன்னு ஃபாரின்லேருந்து தான் எங்களுக்கு நியூஸ் வந்துட்டுருக்கு. அங்கே யூஎஸ்லலாம் பார்த்தவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி பார்த்துட்டாங்க படத்தை. ஸோ ஹோப் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அந்த கஷ்டத்துக்கான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி கிடைக்கணும்னு கடவுளை நம்புகிறோம். விபி சார் வந்து பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு படத்தை. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப செலிப்ரேஷன் மூடில் இருக்காங்க. இது வந்து சினிமா மாதிரி இல்லை, எனக்கு ஏதோ ஒரு செலிப்ரேஷன், ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது. ஸோ எல்லாரும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்க்க தான் போயிட்டுருக்கேன் ஃபுல் படத்தை. நான் இன்னும் நான் மக்கள் அப்படியே என்ஜாய் பண்ணல படத்தை. சூப்பர் ஃபென்டாஸ்டிக் படம் வந்து அது செம்ம வைப்பாக இருக்குது. பாருங்கள் தேட்டர் எப்படி இருக்குது பாருங்கள் வைப்பு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்போ பார்த்தாலும் வந்து தலைவரை வந்து தளபதி எப்போ வேணா பார்க்கலாம்ல. இல்லை அவர் திரும்பி நடிக்க வர்றாரு பாருங்க. அதான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மாதிரி காட் இஸ் கிரேட், சேம் வேர்ட் தான் ரெண்டுத்துக்கும். ஓகே, கண்டிப்பாக வந்து சார் வந்து நடிப்பாங்க. பிகாஸ் அவங்க வேற ஒரு இது பிரேக் டைம் தான். இது நிறைய நடிச்சிட்டாங்க, பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக பிரேக் எடுத்திருக்காங்க. அதை முடிச்சுட்டு திருப்பி வந்து நடிப்பாங்க பாருங்க.